முதலாவதாக, பாரதத்தின் மீது தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும். நாம் நமக்குகந்த வகையிலே நாம் தீர்மானம் செய்து கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம். எங்கெல்லாம் தீவிரவாதத்தின் வேர்கள் வெளிப்படுகின்றதோ அங்கெல்லாம் சென்று நாங்கள் பயங்கரமான நடவடிக்கையை மேற்கொள்வோம். இரண்டாவதாக, எந்த ஒரு அணு ஆயுத பயமுறுத்தலையும் பாரதம் பொறுத்துக் கொள்ளவே செய்யாது. அணு ஆயுத மிரட்டலில் தஞ்சம் புகுந்து தழைத்து வரும் தீவிரவாத முகாம்களின் மீது பாரதம் உறுதியான மற்றும் தீர்மானமான தாக்குதலை தொடுக்கும். மூன்றாவதாக, நாம் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் அரசாங்கம் மற்றும் தீவிரவாத தலைவர்களையும் வேறு வேறாக பார்க்கவே மாட்டோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைப்படி உலகம் பாகிஸ்தான் பற்றிய இந்த வெறுக்கத்தக்க உண்மையை மீண்டும் கவனித்தது. இறந்துபட்ட தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்குகள் நடந்த வேளையிலே பாகிஸ்தானிய சேனையின் பெரிய பெரிய அதிகாரிகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். தீவிரவாதத்திற்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரத்திற்கான இது மிகப்பெரிய சான்றாகும். நாம் பாரதம் மற்றும் நமது குடிமக்களை அனைத்து வகையான அபாயங்களிலிருந்தும் காப்பாற்ற தொடர்ந்து தீர்மானமான முடிவுகளை எடுத்து வருவோம்.